கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாந்தத்தில் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கேளுங்கள். அதிகால வேளையிலே தினம்தோறும் புதிய நாளுக்காக ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய கிறிஸ்துவோட பிறப்பை நாம் தியானிக்கிறோம். இரவு நேரத்திலே எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானிக்கிறோம். 11 மாசமும் நம்முடைய தேவன் பாதுகாத்து டிசம்பர் மாசத்துக்குள்ளே அழைத்து கொண்டிருக்கிறார். இந்த மாசத்துல எத்தனையோ குடும்பத்திலே சர்ச்சில் ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ல இருப்பீங்க, வீடு ஃபுல்லா டெக்கரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க, எத்தனையோ ப்ரோக்ராம்ல அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த இரவு நேரத்திலே உபாகமம் 23ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவம் ஆகும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்து போன பின்பாக, ஞானஸ்நானம் எடுத்த பின்பாக, நாட்டப்பட்ட பின்பாக, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரும் சொல்லி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். எத்தனையோ காரியங்களுக்காக பொருத்தனை பண்ணி நான் இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, உங்க ரத்தத்தினால என்னை கழிவு சுத்திகரிங்கப்பான்னு சொல்லி எத்தனையோ காரியங்களுக்காக நம்ம தேவனோட பாதப்பட்டியில பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறோம். சில குடும்பத்துல வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு அப்படின்னா, நான் சர்ச்சில் போய் ஒரு பொருத்தனை காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய தீர்மானம் எடுத்திருப்பாங்க. சில குடும்பத்துல இப்போ ஆன்லைன் மூலியமா மெசேஜ் கேட்குறீங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி சில குடும்பத்துல தீர்மானம் எடுத்திருப்பீங்க. சில குடும்பத்துல நன்மை செய்யணும், இல்லை யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், ஏழை எளிய ஜனங்களுக்கு யாருக்காவது என்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி எத்தனையோ குடும்பத்துல தீர்மானம் எடுத்திருப்பீங்க. ஒரு பொருத்தனை மாதிரி கூட சில குடும்பத்துல பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்துல மட்டும்தான், எல்லா குடும்பம் கிடையாது, சில குடும்பத்துல பொருத்தனை மாதிரி நிறைய காரியங்களுக்காக பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன், அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பிரயோஜனமா இருக்கும். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இந்த வருஷம் ஒரு முழு பைபிளை வாசித்து முடிக்கணும்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வரைய பார்த்தா முழு பைபிளை வாசித்து முடிச்சுக்க மாட்டாங்க. நான் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிப்பேன் அப்படின்னு சொல்லி கொரோனா நேரத்திலே பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. தேசத்துக்காக தரப்பில் அனுப்பேன், எனக்கு ஜெப அபிஷேகம் தாங்க, எனக்கு அக்னி அபிஷேகம் தாங்க, என்னை பரிசுத்தம்லாம் நிரப்புங்க, நான் உமக்காக வாழ்வேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்காக பொருத்தனை பண்ணி கொரோனால ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தா கொரோனாவை முதல்ல மறந்துருப்பாங்க, ஜெப குறிப்பும் மறந்துருப்பாங்க, ஜெபிக்கிறதையே லாஸ்ட் குறைச்சிருப்பாங்க. சில குடும்பத்துல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறத குறைச்சிருப்பாங்க. சில குடும்பத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போய் அந்த பொருத்தனையை மறந்து விக்கிரத்துக்குள்ளே போயிருப்பாங்க, பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிருப்பாங்க, அசுத்தத்துக்குள்ளே போயிருப்பாங்க, அருவருப்புக்குள்ளே போயிருப்பாங்க, தீட்டான காரியத்துக்குள்ளே போயிருப்பாங்க, பொய்யான காரியத்துக்குள்ளே போயிருப்பாங்க, செல்ஃபோனில் அடிமையில் இருப்பாங்க, வேற வேற வெப்சைட்டுக்குள்ளே போய் அடிமையில் இருப்பாங்க, தேவையில்ல ஃப்ரெண்டுகிட்ட போய் அடிமையாக இருப்பாங்க. ஆனால் ஞானஸ்நானம் எடுக்கும்போது, ரட்சிக்கப்படும் போது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, ஆலயத்துக்கு போகும்போது, சர்ச்சில் மெசேஜ் கேட்கும்போது, யூடியூப் மூலியமா கர்த்தருடைய பிள்ளைகள் இப்போ செய்தி கேட்குறீங்க. எத்தனையோ குடும்பத்திலே நான் இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் இப்படி வாழ்வேன், எத்தனையோ காரியங்களை அறிக்கையிட்டு பொருத்தனையும் பண்ணியிருப்பாங்க. சர்ச்சில் போய் காணிக்கையும் போட்டிருப்பாங்க. என்னோட வாழ்க்கை இந்த பாவம் தொடரக்கூடாதுப்பா, எனக்கு இந்த பிரச்சனை எனக்கு வேண்டாம்ப்பா, என்னைய விட்டு நீக்கி போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி காணிக்க போட்டுருவாங்க. எந்த ஃப்ரெண்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்குனாங்களோ மறுபடியும் அதே ஃப்ரெண்டுகிட்ட போய் பழகிட்டு இருப்பாங்க. சர்ச்சில் போய் பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணியிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி இந்த ஃப்ரெண்டு எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பழக்கம் வேண்டாம், எனக்கு இந்த காரியம் வேண்டாம். சில குடும்பத்தில் தண்ணி அடிக்க மாட்டேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு ஞானசனம் எடுத்து நற்கரம் எடுத்து சர்ச்சுக்கு ஒழுங்காக போயிட்டு இருப்பாங்க. பழைய ஃப்ரெண்டு, 5 வருஷம் முன்னாடி ஃப்ரெண்டு, 7 வருஷம் முன்னாடி ஃப்ரெண்டு, மெதுவாக அந்த பக்கம் அப்படியே வண்டி கூட்டு போயிடும் ஜலத்தில். சில குடும்பத்தில், எல்லா குடும்பத்திலும் சில குடும்பத்தில் ஆக மொத்தம் பொருத்தனை பண்ணதை மறந்து மறுபடியும் பாவத்துக்குள்ள போய் சிக்கி கொள்வாங்க.
சில குடும்பத்துல டிசம்பர் மாசத்துல மிஷினரிமாருக்கு காணிக்கை கொடுக்கணும். வருஷம் வருஷம் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏழை எளிய ஜனங்களுக்கு எத்தனையோ குடும்பத்துக்கு உதவி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் வீட்டுல பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கோம், இல்ல காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம், இல்ல திருமணம் முடிஞ்சிருக்கும், அவங்க வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும். உடனே என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, நம்ம வீட்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இந்த வருஷம் நம்ம கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. இதையே உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யலைன்னா பாவமா? கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நிறைய ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே இருக்கு, பைபிள்ல இருக்கு. யார் யார் என்னென்ன பொருத்தனை பண்ணிருக்கிறீங்க? இந்த 11 மாசம் முடிஞ்சிட்டு இந்த வருஷம் முடிய போகுது, டிசம்பர் மாசம் வந்துட்டு எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? நான் தேவனோடு எப்படி இருக்கேன்? எல்லாமே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. இப்ப நான் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் என்னுடைய குடும்பம், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கும். நான் உண்மையிலேயே அப்படி இருக்கிறேனா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏன்னா நாட்கள் எல்லாமே கடந்து போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா கர்த்தருடைய வருகையில எல்லாரும் பரலோகத்துக்கு போய் ஆகணும். ஏன்னா பரலோகத்துக்கு போறது நம்மளுடைய டார்கெட். இந்த பூமியில கோடிக்கணக்கா சேர்த்து வைக்கலன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகையா இருந்துச்சு அப்படின்னா பரலோகத்துக்கு போய் சேர்ந்துடணும். அப்புறம் அவரோட அவ்வளவுதான். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஆயத்தமாறதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்கணுமே தவிர பொருத்தனை பண்ணிட்டு அதை செய்யாம இருந்துட்டு அப்புறம் உட்காந்து புலம்பிட்டு இருக்க கூடாது. சில குடும்பத்துல பரிசுத்தவான கொடுக்கணும், நீதிமான கொடுக்கணும், இல்ல ஒரு சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி ஏகப்பட்ட யோசிப்பாங்க. பொருத்தனை கூட பண்ணிருப்பாங்க, ஆனா வெளியே தெரியாது. ஆனா செய்ய மறந்துடுவாங்க. நீங்க போற சர்ச்சில் ஏழை எளிய ஜனங்கள், விசுவாசிகள், தர்மம் எடுக்கிறவங்க, வயசான பாட்டிமாரு, திக்கற்ற பிள்ளைகள், எத்தனையோ குடும்பத்துல கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கூட ஆள் இருக்காது. வீட்டுல பார்த்தா சில குடும்பத்துல தலைவர் மகா குடிகாரரா இருப்பாங்க. அந்த வீட்டுல பிள்ளைகள் பார்த்தா வறுமையில இருக்கும், ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்க ஆள் இருக்காது. இப்படி நம்ம நிறைய சொல்ல முடியும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுட்டு சில குடும்பத்திலே நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும் அப்படிங்கிறது. அது உனக்கு பாவமா ஆயிருப்பா. ஏதாவது பொருத்தனை பண்ணிக்கியா அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்துக்கணும். உன் தேவனாய் கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். ஐயா, வாயினால பொருத்தனை பண்றேன், ஆனா கேட்கறது கையில கேட்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா கரெக்டா புரிந்து கொள்ளணும். வாயில பொருத்தனை பண்றேன், ஆனா கையில கேட்பாரான். நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே. உன் தேவனாய் கர்த்தர் நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அது உனக்கு பாவமாகும். நீதிமொழியில் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். ஒரு குடும்பத்துல எப்ப பிரச்சனை வருது, எப்ப போராட்டம் வருது அப்படின்னா, ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் மனம் திரும்பி வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும், நான் நீதிமான வாழணும், நான் உண்மையா வாழணும், நான் நீதியை பின்பற்றணும், தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், தவறான ஒரு வீடியோ பார்க்கக்கூடாது, தவறான செல்போன்ல எதுவுமே இருக்கக்கூடாது, தவறான வெப்சைட்டுக்குள்ள போகக்கூடாது, ஏகப்பட்டது பொருத்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, தீர்மானம் எடுத்துட்டே இருப்பாங்க. அதை விட்டு விலகி வாழ்ந்துருப்பாங்க. காலம் போச்சு, வருஷம் ஆச்சு, கையில பைபிள் எடுத்து வாசிக்க மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க. இதெல்லாம் சில வீட்டுல நடக்கும். பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும், எங்கெல்லாம் பொருத்தனை பண்ணி இனிமேல் நான் செய்ய மாட்டேன், இதயத்துல தீர்மானம் எடுத்து தேவனுடைய சமூகத்துல பொருத்தனை பண்ணி அதை காணிக்கை செலுத்தி தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சீங்களோ, இன்னைக்கு அதே போல நம்மளுடைய வாழ்க்கை இருக்கா? அது மட்டும்தான் நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்துல ஏகப்பட்ட கெட்டு போற காரியம் இருக்கு. உலகத்தை திரும்பி பார்த்தாச்சுன்னா ஒரு மனுஷன் எங்கேயா போய் கெட்டு போயிடும். பரிசுத்தமா வாழணும் அப்படின்னா, நீதியை பின்பற்றணும் அப்படின்னா, கர்த்தருக்கு உண்மையா வாழணும். அந்த குடும்பம் தான் ஆசீர்வதிக்கப்படும். இந்த கடைசி காலத்துல உலகத்துல போய் எத்தனையோ ஜனங்கள்
நிறைய இடத்துல சிக்கிக்கிடுது. இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயாவது தேவனுக்கு பொருத்தனை பண்ணியிருக்குமா? ஒரு மனுஷனுக்கு இல்ல, விக்கிரத்துக்கு போய் மாட்டிக்க கூடாது, உலக வழிபாட்டில் போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, பரிசுத்தமுள்ள தேவன்கிட்ட போய் ஆலயத்துல போய் அப்பா நான் இப்படி செய்ய மாட்டேன்ப்பா, இந்த பாவத்தை நான் விட்டுருவேன்ப்பா, எனக்கு இது தொடரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி காணிக்கெல்லாம் போட்டு வந்திருப்பாங்க. அது இன்னைக்கு தேதியில தொடருதான். பிரசங்கி 5:4 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே என்று எழுதப்பட்டிருக்கு. தாமதியாதே. ஏன்னா சில குடும்பத்திலே பொருத்தனை பண்ணுவாங்க, அதை செய்ய மாட்டாங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதே செய். நீ நேர்ந்து கொண்டே செய் அப்படிங்கிறது. நீ பொருத்தனை பண்ணலப்பா, அதை லேட்டாக்காத. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டே செய். 66 சங்கீதம் 4 என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லி என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன் என்று 66 சங்கீதம் 14 எழுதப்பட்டிருக்கு. இக்கட்டான சூழ்நிலை ஒருவேளை வாயை திறந்து உதடுகளை திறந்து பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை உமக்கு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லி சங்கீதத்தில் நம்ம தியானிக்கிறோம். நம்ம வாழ்க்கையிலே எங்கேயாவது எந்த சூழ்நிலையாவது எந்த நேரத்திலேயாவது இன்னும் கூட கொஞ்சம் ஆழமாக சொல்லணும் அப்படின்னா படிக்கிற பிள்ளைகள் 10th 11th 12th காலேஜ் படிக்கிற பிள்ளைகள் நல்ல எக்ஸாம் எழுதணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு 2 பாயிண்ட் சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணிட்டு வருவாங்க. நான் உமக்காக வாழ்வேன்ப்பா அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இடத்துல பொருத்தனை பண்ணிட்டு வந்துருப்பான். ஆனால் மறந்து போயிடுவாங்க. அப்புறம் வாலிப வயசில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிடுவாங்க. அப்புறம் அந்நிய நோகத்தில் போய் பிணைக்கப்படுவாங்க. கர்த்தரை அறியாத ஒரு குடும்பத்தில் போய் பிணைக்கப்பட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கையில் பார்த்தா துன்பம், வேதனை, கண்ணீர், கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், பாடுகள், உபத்திரங்கள் எல்லாம் ஒன்று போல வந்துடும். ஏன்னு தெரியாது. ஏன்னா சர்ச்சுக்கு போகிற அந்த ஸ்டேஜில் வாலிப வயசில் நான் இனிமேல் செய்ய மாட்டேன், எனக்கு இது வேண்டாம்னு சொல்லி ஏகப்பட்ட பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. இன்னைக்கு தேதியில் அதே போல் இருக்கா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு சின்ன ஜோமனி முடிக்க போகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு பொருத்தனை பண்ணி அது ஒரு வேலை செய்யாமல் இருந்தால் இன்னைக்கு செய்யுங்க. கர்த்தர் குடும்பத்தை மீண்டும் ஆசீர்வதிப்பார். டிசம்பரில் சில குடும்பத்தில் பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. வருஷம் பொருத்தனை பண்ணி செஞ்சிட்ருப்பீங்க. அது சில நேரத்தில் அம்மா அப்பா செஞ்சிட்ருப்பாங்க, வயசான பாட்டிமா செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு வேளை உடம்பு சரியில்லாமல் இருக்கும். இப்போ பிள்ளைகள் இல்லை பேரம்பேத்தி அவங்களுக்கு அது செய்ய இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த வீட்டில் பார்த்தா ஒரு ஏழை எளிய ஜனங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி அம்மா அப்பா தாத்தா பாட்டி செஞ்சிட்ருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வம்சம் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேளை தீர்மானம் எடுத்து செய்தால் தேவன் அதை ஆசீர்வதிப்பார். அது எல்லாமே உங்களுடைய கரத்தில் தான் இருக்குது. ஏன்னா அம்மா அப்பா என்ன பொருத்தனை பண்ணியிருக்காங்க, தாத்தா பாட்டி என்ன பொருத்தனை பண்ணியிருக்காங்க தெரியாது. அதனால் வீட்டில் பெரியவங்க இருந்தால் கேட்டுக்கோங்க. குடும்பத்துக்குள்ள எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆசீர்வாதமாக இருக்கணும். கிறிஸ்துவனுடைய பிறப்பை இந்த வருஷம் நம்ம கொண்டாடும் போது நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும். நம்ம வீட்டுக்குள்ளே இயேசு கிறிஸ்து வரணும். நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வாதமாக இருக்கணும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே மே நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்திலே உங்களுடைய பாதவில்லை வருகிறோம். யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ளே விசேஷமாக இந்த வருஷத்திலே எந்த நேரத்தில் பொருத்தனை பண்ணியிருந்தாங்களோ அதை ஞாபகப்படுத்துங்கப்பா. சில குடும்பத்தில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. சில குடும்பத்தில் ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்காக பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. 24 மணி நேரத்தில் நான் உமக்கு பிரியமானபடி வாழ்வுன்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த காரியத்தில் பொருத்தனை பண்ணியிருந்தாங்களோ இந்த வருஷம் வேதத்தை வாஸ்து முடிக்க தியானிக்க அப்போ எத்தனையோ காரியத்தில் ஜெபம் பண்ணி அபிஷேகம்லாம் வாங்கியிருப்பாங்கப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன பாவத்தை மன்னிங்க. யாரெல்லாம் எந்த குடும்பத்தில் எந்த காரியத்துக்காக பொருத்தனை பண்ணாங்களோ அதை ஞாபகப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்து கிருபைக்காக நன்றி.
இரவு நேரத்திலே நைட் ஷிஃப்ட்டில் இருக்காங்க, நைட்டு ட்ரெயினில் இருக்காங்க, கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டலில், அவசர சிகிச்சையில் எந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. எல்லா பலவீனத்தையும் நீக்கி போட்டுருங்கப்பா. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அப்பா இமை போடுதலை சுகமாக்க கர்த்தரால் முடியும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். உங்களுடைய தலைமுறை கரத்தினை தொட்டு சுகமாக்கித்தாங்க. தேவன் அருளி அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலம் இணைந்திருக்கிற குடும்பங்கள் ஆட்டுக்குட்டிய ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படணும்ப்பா. நாங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள வரணும். அந்த கிருபை தாங்க. கர்த்தருக்கா வாழ, கர்த்தருக்கா ஜீவிக்க, அப்பா உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிய, உங்களுடைய வசனத்தை கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நீதியில நடக்க, உண்மையா வாழ, பரிசுத்தமா வாழ கிருபை தாங்க. யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ இந்த இரவு நேரத்தில் எங்களுடைய ஆவியை உங்களுடைய கரத்தில் முடிகிறோம். கற்பத்திரிங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் வருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசிடுங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாசல் திறந்தாங்க. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் உங்களுடைய பாதுகாப்பு அர்ப்பணிக்கிறோம். திறந்த வாசலை தாங்கப்பா. எல்லா தடையெல்லாம் நீக்குங்க. இருக்கிற பகுதியிலே அப்பா கர்த்தருக்கு விசேஷமா பிரியமானபடி வாழணும். அந்த பட்டணத்துல சாட்சியோட ஒரு வாழ்க்கை வாழணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஜெப விஷயம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க, துதிக்கிற விஷயம் தாங்க. இரவு நேரத்துல தனி ஜெபம் பண்ண, குடும்ப ஜெபம் பண்ண, வேதத்தை தியானிக்க கிருபை தாங்க. தேவையில்லாம எந்த ஒரு மதுவான அடிமையிலையோ, போதை அடிமையிலையோ, விபச்சார அடிமையிலையோ, தவறான சிந்தனை, தவறான எண்ணங்கள் எந்த ஒரு பாவத்திலையோ விழுந்துடக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அவங்க பிள்ளைகளை மீட்டெடுங்கப்பா. விக்கிரகத்திலே, மாந்திரியத்திலே, பிள்ளி சுனியத்திலே, வலு சர்ப்பத்திலே எந்த குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கோ அந்த எல்லா கிரியெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அப்பா சத்துருக்களை பட்சிக்கிற அக்கினி அனுப்புங்க ராஜா. சுட்டெரிப்பின் அக்கினி அனுப்புங்க ராஜா. ரீபா லாபா ரபு ஷா லப ரஹோ ரபா ராக தூரபா லஹரது ரீபா லஹோர பிலாசி துனி ஷலபா கபது வெக்கியதுனா எல்லா குடும்பம் சுத்திகரிப்பு உண்டாகட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். விசேஷமாக கடனில் கஷ்டப்படுகிற குடும்பம் உண்டுப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் தூக்கி எடுங்க. இந்த வருஷம் முடிய போதுப்பா. எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளணும். எந்த குடும்பத்தில் பொருத்தனை பண்ணிக்கோங்களோ அந்த பொருத்தனை நிறைவேற்ற எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலியமாக இணைந்திருக்கிற எல்லா தேசத்துல அப்பா எல்லா ஆத்துமாக்களையும் உங்களோட இரத்த கொட்டைகளை வேலையடைங்க. எல்லா அவைகளும் கிறிஸ்துவனுடைய அவையும் எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அந்த எல்லாருடைய அப்பா இருதயத்துக்குள்ள பரிசுத்த அக்கினி இறங்கி வரட்டும். தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும். கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கணும். கிருபை தாங்க. உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். எல்லா குறைகள் குற்றலாட்டையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசுரிங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுரிங்க. இன்பமான தூக்கம் தாங்க. அதிக அளவில் எழுப்பிடுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்பா உங்களுடைய நாம மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மேம்படுவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல கருத்து சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 நம்பர் கொண்டார்கள். நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபித்தவர்கள் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.